எல்லாருக்கும் வணக்கம். இங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோடைய ஹப்பாவே இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி போனதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு தேதியில லேஅவுட்ஸே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இதையெல்லாம் தாண்டி நான் உங்களுக்காக கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே ஒரு சூப்பரான ஒரு சைட்டு கொண்டு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குங்க. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. நீங்க உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க சஞ்சய் சாமி சேனலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சூப்பரா பிரைஸ்ல வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்றதுக்குமே ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தரமான வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த லேஅவுட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. நம்ம எல்லாருக்குமே கூடுவாஞ்சேரி தெரியும். கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தா நந்திவரம் அப்படின்ற ஊரு எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த நந்திவரத்துல ஃபேமஸான ஸ்கூல் எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு இல்லையாங்க. அந்த எஸ்ஆர்எம் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. நீங்க மெயின் ரோட்ல இருந்து உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குங்க. நான் கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பு மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நம்ம வந்து சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். நீங்க பிரைஸை வந்து பார்க்காம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்குங்க. நம்ம பொதுவாக ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அங்கே வீடு கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து யாராவது வீடு கட்டணும் நம்ம வீடு கட்டலாம், யாராவது வீடு கட்டணும் நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே வச்சிருப்பீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே சுத்தி காட்டுறேன் பாருங்க. சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான் ஜிஎஸ்டில இருந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு தெளிவா தெரியும் எந்த அளவுக்கு சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பாத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன லேஅவுட். இந்த சின்ன லேஅவுட்டா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதோடைய மேப்பை வந்து நான் போடுறேன் பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான சைஸஸ்ல தாங்க இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நீங்க வந்து ஜிஎஸ்டில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நீங்க தள்ளி போனா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து கிடைக்குங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பிளாட் வந்து இருக்குங்க. இந்த 8 பிளாட்ல 3 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 பிளாட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல இருக்குங்க. ஸோ இந்த 5 பிளாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 941 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் இன்ன ஃபேசிங்ல வந்து பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பிளாட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா 5மே வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்ல இருக்குங்க. எல்லாருக்குமே பிடிச்ச கார்னர் பிளாட்டுமே இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கால் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுமே லட்டு மாதிரி வாங்கிக்கலாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உடனடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடு கட்டலாங்க. உங்களுக்கு இபில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. நீங்க எதுக்குமே வரி பண்ணிக்க வேண்டாம். இங்க தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20 அடியில வந்து போர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்கிங் வாட்டரே கிடைச்சிருங்க. கூடுவாஞ்சேரி நந்திவரம் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு சொல்றியடா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்றத உங்க மைண்ட்ல போயிட்டு இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து 4500 ரூபாய்க்கு இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்டில இருந்து நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட்டே இருக்குங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அதுவும் வந்து நந்திவரம் அப்படின்ற ஒரு பிளேஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டில இருந்து நீங்க வந்து நெல்லிக்குப்பம் வழியா நீங்க போகணும் அப்படின்னா நீங்க நந்திவரத்தை தாண்டாம போகவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குது. ஒரு அருமையான விஷயங்க. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா என்ன கேட்டீங்க, ஏன் நீங்க வந்து இங்க இந்த இடத்த கன்சிடர் பண்ண சொல்லுவா அப்படின்னா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அருமையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு விடலாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இங்க இருக்கிறதுனால நீங்க தாராளமா இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும், நஷ்டத்தை வந்து கொடுக்கவே கொடுக்காதுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்னால உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. உங்களுக்கு 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 90% பேங்க் லோன் பண்ணி கொடுக்கறதுனால உங்க கையில முன்பணமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்லயே இருக்கிற இந்த சைட்ல சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில
சொந்த இடத்த வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் கம்மியான பட்ஜெட் தான் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பக்கத்துலேயே இடம் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம். தாராளமாக இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்லையும் பிளாட் இருக்குது, 900 ஸ்கொயர் ஃபீட்லையும் பிளாட் இருக்குனால உங்கள் பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லொகேஷன் அட்வான்டேஜ் பார்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்னைக்கு இங்கே வந்துச்சோ அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வேகத்தில் போயிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லேட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரைஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் கோயம்பேடை வந்து கிளாம்பாக்கத்து கூட கம்பேர் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கோயம்பேட்லேருந்து நம்ம எல்லாருக்குமே நடேச நகர், சாய் நகர், சின்மய நகர் தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இந்த சைட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கோயம்பேடை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக கூடுவாஞ்சேரியை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. இப்போ இங்கேருந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சென்மேரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குது, எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் இருக்குங்க. கூடுவாஞ்சேரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மினி சென்னையாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் சைட் விசிட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை வந்து புக் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் ரோட்லேருந்து வரும்போதும் சரி, சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ளசண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சைட் விசிட் வரவங்க முக்கியமாக உங்கள் ஃபேமிலி கூட வாங்க. ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் தாராளமாக வாங்கிக்கலாங்க. நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து 10 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டரோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்காக அருமையான பிளாட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.